கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது யாக்கை சுடர் சமூக நல அறக்கட்டளை. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது புறநகர் பகுதியில் வசிக்கக்கூடிய விளிம்பு மக்களுக்கு வழங்கப்பட இருக்கும் மளிகை பொருட்களின் தொகுப்பு. இந்த மளிகை பொருட்களின் தொகுப்பை நாம் கடந்த 7/6/2026 அன்று சென்னை அடுத்துள்ள செங்குன்றத்திற்கு அருகாமையில் இருக்கும் பூதூர் என்ற கிராமத்திற்கு சென்று அந்த கிராமத்திலே வாழக்கூடிய விளிம்பு மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். சுமார் 30 குடும்பங்கள் அங்கே இருந்தார்கள். அந்த குடும்பங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். 2 மாதங்களுக்கு ஒரு முறை எப்படியாவது இதை செய்தே தீர வேண்டும், நம்மோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மால் என்ற உதவியினை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து இதுவரை இது நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு வழங்குவதற்கு மளிகை பொருட்களின் தொகுப்பு, உணவு, உடைகள், காலணிகள், எழுதுகோல்கள், நோட்டு புத்தகங்கள், துடைப்பம், பாய் போன்ற பல பொருட்களை வழங்கியிருக்கிறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி அந்த கிராமத்திற்கு செல்லக்கூடிய வழிதான். இருபுறமும் பச்சை பசுமையாக இருக்கிறது. பார்த்தாலே இவ்வளவு அழகான ஒரு பகுதியாக என நாம் நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் வாழக்கூடிய பகுதி இதை கடந்து ஒரு வறண்ட நிலமாக கரடுமுரடான பாதையாக இருக்கிறது. இந்த கரடுமுரடான பாதையை கடந்து சென்றால்தான் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியை நம்மால் அடைய முடிந்தது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் மிக வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு என்றால், பொருளாதாரம் பின்னடைவு, ஏற்றத்தாழ்வு, புறந்தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை, உதவிக்கு பெரும்பாலும் யாரும் இல்லை. உதவ வேண்டுமானாலும் நம்மை போன்று யாராவது ஒருவர் இவ்வளவு தூரமாக இருந்து அவர்களை சென்று அணுக வேண்டும். நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் வாழவில்லை. நீங்களே பார்க்கலாம். எல்லாம் ஓலைக்குடில்தான். அந்த ஓலைக்குடிலும் முழுதும் சிதிலமடைந்து அங்கங்கே ஒட்டு போட்டு வாழக்கூடிய வாழ்க்கை. எந்த ஒரு நல்ல அடிப்படை ஆதாரமோ வசதிகளோ இல்லாமல் எப்படியோ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்று நாம் உறுதி பூண்டிருந்தோம். அதை உங்களிடத்திலே வேண்டுகோளாக வைத்திருந்தோம். அந்த வேண்டுகோளை ஏற்று உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த தொகையை கொடுத்து உதவினீர்கள். அந்த பணத்தாலும் பொருளாலும் இந்த மனித உழைப்பாலும் இந்த நல்ல செயல் நிறைவேறியிருக்கிறது. இதை பார்க்கும்பொழுது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்கோ சலிப்படைகிறோம். அந்த சலிப்பெல்லாம் அடைய வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நாம் வாழ்வது மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை. இறைவன் நமக்கு ஒரு உன்னத வாழ்க்கையை, உயர்வான வாழ்க்கையை, தங்கு தடையின்றி உறவுகளோடும் நண்பர்களோடும் வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். அந்த மக்களை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது இல்லை. ஏனென்றால் அவர்கள் எங்கோ ஒரு மூலையிலே வசித்து வருகிறார்கள். ஒரு அவசர தேவைக்கோ ஒரு அடிப்படை உதவிகளுக்கோ எதற்கும் அவர்கள் உடனே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழலை வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை சந்தித்து நாம் செய்யக்கூடிய இந்த உண்மை உயிரிழக்கமானது இறைவன் யார் என்பதை நமக்கு விளங்கச் செய்யும் ஒரு வழியாக இருக்கிறது. நாம் இறைவனுக்கு ஒரு கருவியாக இருந்து நம்மோடு வாழக்கூடிய உயிர்களுக்கு பெரும் உதவியாக இருக்க வேண்டும். இதைதான் நாம் இன்று வரை செய்து வருகிறோம். ஏனென்றால் இதை வகுத்து கொடுத்த அந்த மாபெரும் மனிதன் வள்ளல் பெருமான் மனிதனாக பிறந்து இறைவனோடு இரண்டர கலந்த அந்த உச்ச நிலையை அடைந்த வள்ளல் பெருமான் சொன்ன உண்மை உயிரிழக்கத்தில் நின்று எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற உண்மை நோக்கத்தோடு இந்த செயலை நாம் இதுவரை செய்து வருகிறோம். கேட்டவுடனே எந்தவித மறுப்பும் இல்லாமல் உதவக்கூடிய உங்களையும் இந்த செயலை செய்யக்கூடிய எங்களையும் ஒன்றாக இணைத்திருக்கிறான் இறைவன் என்றால் இதற்கு நாம் எவ்வளவு நன்றி சொல்ல முடியும். இப்படிப்பட்ட செயலை செய்வதன் மூலம் நாம் ஒரு புரிதலுக்கு வர முடிகிறது. இரக்கம் என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன, உயிர்களுக்கு தேவையானவற்றை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்ற அந்த உண்மை புரிதலை நாம் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் பார்க்கக்கூடியது போல் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த உதவியை யாருக்காவது எங்கேயாவது நீங்கள் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். நீங்கள் இந்த பேருதவியை செய்யும்பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா விளக்கமாக உங்களுக்கு என்னவென்று புரியும். ஆன்ம விளக்கம் பெற வேண்டும் என்றால் நம்மோடு வாழக்கூடிய இந்த ஆன்மாக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் உதவ முன்வாருங்கள். இதேபோல் நாம் 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு கிராமத்தை சென்று பார்த்து அந்த கிராமத்திற்கு நம்மால் என்ற உதவியை வழங்கப் போகிறோம். ஆகவே இதை பார்க்கக்கூடியவர்கள் இனிவரும் காலங்களில்
எப்படியாவது உங்களுடைய உதவியை கொடுத்து விட்டால் நீங்கள் பிற உயிர்களுக்கு நல்ல முறையிலே உதவிடலாம். ஆகவே கருணையோடு உதவிடுங்கள். இது யாக்கை சுடர் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.